பழங்காலத்துல கோயில் அர்ச்சகரா இருக்கட்டும், அந்த பிராமணர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய நபரா இருக்கட்டும், அவங்க 2 பேரையும் பார்த்து கொண்டது அரசாட்சி. அரசர் என்ன பண்ணுவார்? அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். ஒரு கோயில் அர்ச்சகர் வீட்ல ஒரு திருமணம் அப்படின்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும், செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் யார் பார்த்துக் கொள்வா? அரசே செய்து கொடுக்கும். அரசர் முன்னின்று நடத்தி கொடுப்பார். பிராமணனா இருக்கார், அவர் வேள்விகளை நடத்துகின்றார். அந்த இடங்கள் அவருடைய ராஜாங்கத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த பிராமணனுக்கு என்ன பண்ணுவார்? அரசரே முன்னின்று எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். காலப்போக்குல அரசாட்சி இல்லை. இன்னைக்கெல்லாம் மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி பகவானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பகவானுக்காக நான் செயல்படுகின்றேன், வேறென்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் குடும்பமாக கூட பகவானை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் கூட ஒரே ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும் மட்டும் அந்த கோயிலை பராமரித்து விட்டு, அந்த கோயிலுக்கு ஏற்றிய தீபங்களை ஏற்றி விட்டு, பூஜை புரஸ்காரங்களை செய்து, அவர்களுக்கு நைவேத்தியத்தையும் செய்து, பகவான் நம்மளை பாதுகாப்பான்ற ஒரு பூரண நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கும் பல இடங்கள்ல. யாரும் அவர்களுடைய எந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்களுடைய வசதி இன்மையின் காரணமாக 3 வேளை கூட அவங்களால போய் தீபம் ஏற்றுவதற்கான காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை. நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கு.